வணக்கம் மக்களே, நான் சூப்பராக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு என்னென்னா, அது அயலான் படத்தோட ட்ரெய்லர் வழியாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் எப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதான் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேம்மா. புழு பூச்சிக்கெல்லாம் பாவ முடியும் பார்த்தா வெள்ளாம பண்ண முடியுமா? இந்த பூமியிலேயே இந்த கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் மனுஷனோட கிரியேஷனில் gift of nature. Definitely not an Earth-based life form. It's an alien. Yeah, I'm a king, 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 king. Hi. கரெக்ட். ஊது கட்டட வேலை பார்க்க வந்து பிஆர் பசங்களோட பாஷ் தெரியாம பேசிட்டு வந்துட்டு ஏலியன் பிள்ளைன்னு கதை விடுறியா? இந்த பேரை சொல்லி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. என்னடா இது பீச்சில் வாங்கின லப்பர் பொம்மை. வழக்கம் பண்ணி அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க. இப்ப என்னடா எங்க ஊர் அழிக்க வந்திருக்கீங்க? மனுஷங்களுக்கு வேணா பூமி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். நாம் அதை காப்பாத்தாம விட்டோம்னா பெரிய ஆபத்தா வந்து முடியும். நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். நம்பிக்கிட்டு விளையாடாத, போட்டு தாக்க every கிழமை வேற மாதிரி கடை தனிவை சந்திரைய போல நம்ம நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஆனா அது இனிமே என்னோட வேலை. ஏய், யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். ஒரு வாட்டி என்ன ஏலியன் சொன்ன மனுஷனா மாறிடும், பாத்துக்கோ. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக வந்து உருவாக்கி இருக்கிற அயலான் படம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயனுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் கூடி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இளம் வயது சிவகார்த்திகேயனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கருணாகரன், யோகி பாபு இவங்கெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த மாதிரியும் அது ஒரு கிராமத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி இருக்கும் போல். அதை பார்த்திங்கன்னா வேற ஒரு கிரகத்துலேருந்து ஒரு ஏலியனை வந்து தவறுதலாக வந்து பூமிக்கு வர்றது போலவும், அந்த ஏலியனை வந்து விட்டு வச்சா அந்த உலகத்தை வந்து காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரியான ஒரு அது ஆப்போசிட் வில்லன் இருப்பார் இல்லையா, அவர் வந்து முடிவு பண்ணிவிட்டு அதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரியும், ஆக்சுவலாக வந்து அந்த ஏலியன் வந்து உலகத்துக்கு வந்து நல்லது பண்ணுற மாதிரியும், சிவகார்த்திகேயனை வந்து அதை காப்பாற்றி வில்லனுக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணி காப்பாற்றுற மாதிரி தான் கதை இருக்குது. பொங்கல் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 days லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லீவில் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல தீனி போடக்கூடிய படமாக வந்து அயலான் இருக்குன்றதுல சந்தேகமாக இல்லை. கண்டிப்பாக வந்து சிவகார்த்திகேயனோட அயலான் படம் வந்து ஒரு நல்ல வசூலை கொடுக்குறது தவிர்க்க முடியாத உண்மையும் கூட. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட படம் வருது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆக்டர்ஸோட எந்த படமும் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை. ஸோ ரஜினி சாரோட படமும் வந்து ரிலீஸ் ஆகலைன்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பொங்கலுக்கு போகிற இந்த 2 படங்களில் அயலான் படம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வசூலை தராங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். Bye.